தென்னாப்பிரிக்காவில் பிரிட்டிஷ் ஆதிக்கத்துக்கும் இன ஒதுக்கல் கொள்கைக்கும் எதிரான போராட்டத்தில் கருப்பின மக்களோடு தோளோடு தோள் நின்றவர்கள் இந்திய வம்சாவளியினர். இன்று அவர்கள் மீண்டும் இன பாகுபாடுக்கும் தாக்குதல்களுக்கும் ஆளாகி வருகின்றனர். இதுகுறித்த விரிவான செய்தியை பார்க்கலாம். சுமார் 160 ஆண்டுகளுக்கு முன்பு தென்னாப்பிரிக்காவிற்கு ஒப்பந்த தொழிலாளர்களாக சென்ற இந்தியர்கள் மகாத்மா காந்தி தலைமையிலும் பின்னர் நெல்சன் மண்டேலாவுடனும் இணைந்து தென்னாப்பிரிக்காவின் விடுதலைக்காகவும் இன ஒதுக்கல் கொடுமைக்கு எதிராகவும் பெரும் போராட்டங்களை நடத்தினர். 1994 அங்கு ஜனநாயக ஆட்சி மலர்ந்தபோது நெல்சன் மண்டேலா அமைச்சரவையில் சிறுபான்மையினரான இந்திய வம்சாவளியினருக்கு கணிசமான பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட்டது. ஆனால் 30 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று 15 லட்சம் இந்திய வம்சாவளியினர் மீண்டும் இனவெறி தாக்குதலுக்கு ஆளாகி வருகின்றனர். சமீப காலமாக பொது போக்குவரத்து வாகனங்களில் இந்தியர்கள் அவமதிக்கப்படுவதும் சமூக வலைதளங்களில் தாய்நாட்டிற்கு திரும்பிப்போ என்று இந்திய வம்சாவளியினரை விரட்டும் பிரச்சாரங்களும் அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக 2021 முன்னாள் அதிபர் ஜேக்கப் ஜூமா கைதுக்கு பிறகு ஏற்பட்ட வன்முறையில் இந்தியர்கள் கடுமையாக குறிவைக்கப்பட்டனர். தென்னாப்பிரிக்காவில் எப்போதுமே வெவ்வேறு இனங்களுக்கிடையே பதற்றமும் அவநம்பிக்கையும் நிலவுகிறது. ஜூலியஸ் மலேமா போன்ற அரசியல் தலைவர்கள் இந்தியர்கள் கருப்பின மக்களின் வேலைவாய்ப்புகளை பறிக்கின்றனர் என வெறுப்பை தூண்டும் விதமாக பேசுவது இப்பிரச்சனையை மேலும் தீவிரப்படுத்துகிறது. தென்னாப்பிரிக்காவை தற்போது ஆளும் கட்சி இந்திய வம்சாவளியினர் மீதான தாக்குதல்களை தடுக்க முனைப்பு காட்டவில்லை என்ற விமர்சனம் நிலவுகிறது. 5 தலைமுறைகளாக அங்கே வாழ்ந்தும் இன்றும் தங்களை அந்நியர்களாகவே அந்நாடு பார்க்கிறது என்பது தென்னாப்பிரிக்க வாழ் இந்திய வம்சாவளியினரின் தீராத வேதனையாக உள்ளது.